நம்மையும் அழைத்திருக்கிற தேவன் அப்படித்தான். அவர் நமக்கென்று ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு, ஒரு வித்தியாசமான தெரிந்து கொள்ளுதல், ஒரு வித்தியாசமான மேன்மை, ஒரு மகிமை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அப்போ உலகத்தார் எப்போ பார்த்தாலும் சத்துரு அவங்க மூலமாக பல கிரியைகளை நமக்கு அவன் என்ன செய்வான், அம்புகளை எய்து கொண்டே இருப்பான். நம்ம என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்கே போகக்கூடாது என்று கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதன்படி நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம ஜெயித்து கொண்டே இருக்கலாம். சிம்சோனுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13 இருந்து 17 அதிகாரம் முடிகிற நீங்கள் வாசித்து பார்த்தா அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக அருமையாக தேவனே சொல்லி அவன் பிறப்புக்கு முன்னாடியே தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த உலகத்துக்கு வந்த மகன். ஆனால் அவன் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். சத்துருக்கள் அவனை தொடர்ந்து வரும் பொழுது சாதாரணமாக ஈஸியாக மேற்கொண்டு வந்தான். அப்படிப்பட்டவன் எப்படி இவனுக்கு இது வருகிறது என்று சொல்லி அவனுக்குள்ளே இருக்க அபிஷேகத்தை கெடுக்கிறதற்கு பொல்லாத சத்துருவாகிய தெலீலாள் வருகிறாள். தெலீலாள் போல வேஷமிட்டு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய தரிசனத்தை இழக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ கங்கணங்கள் கொண்டிருக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்க. எத்தனையோ இந்த தெலீலாள் மாதிரி எத்தனையோ பிசாசு கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. உங்களை அழைத்த அழைப்பு உண்மையுள்ள அழைப்பு, அது நீதிபரருடைய அழைப்பு, அது என்னது சத்தியம் உள்ள அழைப்பு. அவர் தெரிந்து கொண்ட பாதையில் நீங்கள் நிலைத்திருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையை ஒரு நாள் நீங்கள் இழந்து விட மாட்டீங்க.